தங்கவயலில் இன்றைய செய்தி. ஓம் சக்தி, பராசக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் அன்னை ஸ்ரீ பங்காரு அடிகளார் அவர்களின் 85ஆம் ஆண்டு பிறப்பு தினத்தில் அன்னையின் தீப ஜோதி ஆனது கர்நாடகத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று வேள்வி பூஜை நடத்தி அனைத்து சக்திகளுக்கும் அருள் வழங்கி நேற்று இரவு ஆண்டர்சன்பேட்டை மஸ்கத்தில் உள்ள MASM அலுவலகத்தை வந்தடைந்த ஜீவஜோதியை பக்தி பரவசத்துடன் சக்தி சீடர்கள் பெற்றுக்கொண்டனர். இந்த ஜீவஜோதியானது இரவு முழுவதும் பூஜை செய்யப்பட்டு இன்று விகோட்டா வழியாக மேல்மருவத்தூர் சென்றடைகிறது. ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम 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 शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி அன்னை வணங்கியம். நடமாடும் தெய்வம் ஆன்மீக குரு திரு அம்மா பொற்பாத கமலங்களை வணங்கியம். அம்மானுடைய 85வது அவதார திருநாளை முன்னிட்டு இந்த ஆன்மீக ஜோதியானது பெங்களூரில் ஏற்றப்பட்ட ஜோதியானது தொடர் எல்லா வர்த்தூரில் ஒரே ஜோதியாக பண்ணி அந்த ஜோதியானது இப்போ தொடர்ந்து இங்கே வந்திருக்குது. இது பங்கார்பேட்டிலேருந்து நம்ம கேஜிஎஃப் வந்துக்குது. இங்கே நம்ம கோலார் மாவட்டத்தில் இருக்கிற 36 ஜோதியும் ஒன்றா சேர்ந்து இப்போ ஒரே ஜோதியை பண்ண போகிறாங்க. அது பண்ண உடனே இங்கிருந்து நாளை காலை 6 மணிக்கு இங்கிருந்து தொடர் ஓட்டமாக பேரணம்பட்டு விகோட்டா பேரணம்பட்டு வழியாக மருவத்தூர் சென்று அடைந்து 2ஆம் தேதி அதான் 1ஆம் தேதி அங்கே வேள்வியில் இந்த ஜோதியானது அங்கே வேள்வியில் இது பண்ணுவாங்க. வேள்வி பண்ணும்போது இந்த ஜோதியிலேருந்து தான் அந்த எடுத்து அதில் போட்டு வேள்வி பண்ணுவாங்க. அதனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஜோதியானது எல்லோரும் இதை இது கடவுள் மாதிரி அம்மா மாதிரி நம்ம இது பண்ணோம். இதை வணங்கிட்டு இந்த ஜோதி நல்லபடியில் அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க நல்லபடியாக போய் மருவத்தூரை சேரணுன்ட்டுன்னு நாங்கள் நமது கோலார் மாவட்ட அனைத்து சக்திகள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி ஆலயத்திற்காக கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கலச விளக்கு வேலி பூஜை செய்து இந்த ஜோதியானது ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அந்த வீட்டில் உள்ள குறைகளை போக்கவே அம்மா அருளியபடி இந்த ஜோதியானது சென்று கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் எல்லா வீடுகளுக்கும் சென்று இப்பொழுது KGF உள்ள MASM அலுவலகத்துக்கு இந்த ஜோதியானது சேர்ந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த அலுவலகத்திலிருந்து கோலார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மன்றங்களுக்கும் சென்று ஒவ்வொரு வீடாக சென்று இந்த ஜோதியானது இப்பொழுது இங்கே இந்த அலுவலகத்திற்கு சேர்ந்திருக்குது. அத்தனை ஜோதிகளும் ஒன்றாக சேர்ந்து மேல்மருவத்திற்கு நாளை புறப்பட இருக்கிறது. இந்த ஜோதியானது சென்று வரும் இடமெல்லாம் செழிப்பாக இருக்கவும் மேலும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கவும் அம்மா அருளிய ஆணையின்படி இந்த ஜோதியானது ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வருகிறது. இந்த ஜோதி சென்று வந்த இடமெல்லாம் நல்ல விளைச்சல்களும் நல்ல தொழிற்சாலைகளும் அமைந்து ஒவ்வொரு வீடும் சுபிட்சமாக இருக்க அன்னையின் ஆணைப்படி நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.
மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையை வணங்கியும் நடுமாடம் தெய்வம் அருள் திரு பங்காரு அடிகளார் பொறுப்பாதங்களை வணங்கியும் இந்த ஜோதியானது அம்மாவுடைய 85வது பிறந்தநாளை முன்னிட்டு கர்நாடகா முழுவதும் ஜோதி ஏற்றப்பட்டு அங்கங்கே எல்லா இல்லங்களுக்கும் எல்லா மன்றங்களுக்கும் சென்று வந்து உள்ளது. இங்கே நம்ம கோலார் மாவட்டத்தின் சார்பாக எங்களிடம் இந்த ஜோதியை நாங்கள் மருவத்தூருக்கு நல்லபடியாக அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பில் நாங்கள் உள்ளோம். இந்த ஜோதியானது மிக மிக சக்தி வாய்ந்த ஜோதி இது. இந்த ஜோதி சுமார் பிப்ரவரி 16ஆம் தேதி ஏற்றப்பட்டு மார்ச் 3ஆம் தேதி அருள் திரு பங்காரு அடிகளாருடைய பிறந்த நாளுக்கு இங்கிருந்து இந்த இல்லங்களுக்கெல்லாம் சென்று இந்த ஜோதியை எடுத்து சென்று பூஜை செய்து இங்கிருந்து மருவத்தூருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஓம் சக்தி. இந்த ஓம் சக்தி மன்றத்துக்கு இந்த அழைப்பு கொடுத்ததுக்காக ஓம் சக்தி குழுவினர் தலைவர்கள், பொருளாளர்கள், பிரச்சார கமிட்டி மற்றும் அனைத்து ஓம் சக்தி குழுவினர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன இருந்தாலும் இந்த கோலார் தங்கவயலில் போகிற மாதிரி ஜனங்க பஸ்ஸில் சரி ஓம் சக்தி கோயிலுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போகிறதில்ல. அதே மாதிரி இங்கே குடிநர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்க எந்த நேரத்தில் என்ன உதவி கேட்டாலும் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அவர் அந்த ரோடு ஒன்று சொன்னார், அது என்னால் பண்ண முடியல, இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி எலெக்ஷன் பண்ணி